الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய வீட்டை நாடி வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் துஆக்களையும் ஏற்று அருள்வானாக. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையில் ஈமானோடு அமல்களோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக. மறுமையின் வாழ்க்கையிலே நம்முடைய விசாரணைகளை எளிதாக்கி சொர்க்கத்தை நமக்கு அன்பளிப்பாக அவனுடைய அருட்கொடையாக வழங்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகா அருளாளன், மாபெரும் கருணையாளன். அவனுடைய அழகிய திருநாமங்களிலேயே அதிகமான திருநாமங்கள் அல்லாஹுடைய அருளை, கருணையை, அல்லாஹுடைய அன்பை குறிக்கக்கூடியவை. அல்லாஹு தஆலாவிற்கு அழகிய பல திருநாமங்கள் உள்ளன. அந்த அழகிய பல உயர்ந்த திருநாமங்களிலேயே அதிகமான பெயர்கள், அதிகமான அல்லாஹுடைய பெயர்கள் குறிக்கக்கூடிய கருத்து அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய கருணை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறியதாக, அல்லாஹு தஆலா கூறுகிறான், சபகத் ரஹ்மதி கபபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை முந்தி இருக்கிறது. அல்லாஹுடைய கோபத்தை விட அல்லாஹுடைய கருணை முந்தி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், கதபல்லாஹு அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹு தஆலா தன் மீது கருணை காட்டுவதை, அதாவது படைப்புகள் மீது கருணை காட்டுவதை அல்லாஹு தஆலா தன் மீது கடமையாக்கி கொண்டான். கதபல்லாஹு அலா நஃப்ஸிஹி, அல்லாஹு தஆலா தனது நஃப்ஸின் மீது கடமையாக்கி கொண்டான், விதித்து கொண்டான். அர் ரஹ்மா, கருணை காட்டுவதை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு என்னவென்றால், உங்களிலே யார் பாவங்கள் செய்து விடுவார்களோ அறியாமையினால், அவர்கள் திருந்துவார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்திலே 53வது வசனம் ரொம்ப பெரிய ஒரு மனதிற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனம். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநியாயங்கள் பாவங்கள் செய்து கொண்ட என் அடியார்களே. யா இபா, அல்லாஹ் சொல்வதாக நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, எனது அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி கொண்டவர்களே, அதிகமாக பாவம் செய்தவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளிலிருந்து, கருணையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும், சர்வ பாவங்களையும் மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை அதிகம் மன்னிக்க கூடியவன்,
அடியார்கள் மீது அதிகம் கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் திருந்துவதை கொண்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, அல்லாஹு தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் தன்னுடைய அடியானின் தௌபாவை கொண்டு, தன்னுடைய அடியானின் தௌபாவை கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பிலே ஒரு உதாரணமும் சொல்லப்படுகிறது. ஒரு அடியான் தன்னுடைய சகல சாமான்களோடு அவற்றை ஒட்டகத்தின் மீது சுமத்தி பாலைவனத்திலே எடுத்துச் செல்கிறான். அவன் தூங்கி விடுகிறான் ஒட்டகத்தை விட்டுவிட்டு. பிறகு எழுந்து பார்க்கிறான், அந்த ஒட்டகம் கண்ணு கெட்டிய தூரம் வரை அவனுக்கு காணவில்லை. எங்கே செல்வது? அதன் மீதுதான் அவனுடைய கட்டுச்சாதம் இருக்கிறது, அவனுடைய தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. ஒட்டகம் கண்ணுக்கு கிடைக்கவில்லை. சரி, எங்கே சென்று இந்த பாலைவனத்திலே சிரமப்படுவது என்று மீண்டும் அவன் தூங்கி விடுகிறான், மரணத்தை எதிர்பார்த்தவனாக. வேற வழி இல்லையே. மீண்டும் எழுந்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகம் சகல சாமான்களோடு அவனுடைய தலைமாட்டிலே இருக்கிறது. அவன் அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று. மகிழ்ச்சியில நாவு பிசகி, அல்லாஹ் நீ என்னுடைய இறைவன், நான் உன்னுடைய அப்து, என்ன நீ கைவிடலையே அப்படின்னு சொல்ல வந்தவன் எப்படி சொல்லிட்டான்? நீ என்னுடைய அப்து, நான் உன்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடியானுடைய மகிழ்ச்சியை விட தவறிவிட்ட ஒட்டகம் கிடைத்த போது இவன் பட்ட சந்தோஷத்தை விட தன்னை விட்டு விலகி போன அடியான் தன் பக்கம் திரும்ப வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். நீங்கள் குர்ஆன் ஓதினால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் திக்ர் செய்தால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிறீர்கள். நீங்கள் தர்மம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு சமீபமாகி விடுகிறீர்கள். நீங்கள் மார்க்க கல்வியிலே, மார்க்க சபைகளிலே, உபதேசங்களுடைய சபைகளிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள். இப்படியாக நாம் ஒரு இபாதத்தை செய்யும் போதும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இதை போன்றுதான் ஒரு பாவத்தை செய்யும் போதும் அடியான் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறான். நன்மைகள் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவை. அதனாலதான் அரபியில நன்மைகளுக்கு பல பெயர்கள் உண்டு. நல்லறங்கள், நல்ல காரியங்களுக்கு. அதுல ஒரு பெயர் குர்பாத், காஃப் ரா பா, குர்பாத். அல்லாஹ்வின் பக்கம் நம்மை சமீபமாக்கி வைக்கக்கூடியவை. அல்லாஹு தஆலா அடியார்களை அவர்களுடைய பரம்பரையை கொண்டோ, வம்சத்தை கொண்டோ, அவர்களுடைய அழகை கொண்டோ, அவர்களுடைய செல்வத்தை கொண்டோ தன் பக்கம் அவர்களை நெருக்கமாக்குவதில்லை. அல்லாஹு தஆலா அடியார்களின் அமல்களை கொண்டுதான் அவர்களை தன் பக்கம் நெருக்கமாக்கிக் கொள்கிறான். அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் குறைஷி வம்சத்தவரும் சாதாரண அடிமையும் ஒரே அந்தஸ்து தான். வம்சத்தால் உயர்ந்தவராக இருக்கலாமே தவிர அல்லாஹ்விடத்தில் தகுதியால் இருவரும் சமமானவர்களே. இருவரில் யார் அமல்களை கொண்டு, இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ச்சியடைய செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு அதிகம் நெருக்கமுடையவர்களாக ஆகிவிடுவார்கள். பிலாலை போல, அம்மாரை போல, சுஹைபை போல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான். அல்லாஹ் உங்களுடைய செல்வ வசதிகளை பார்க்க மாட்டான் நிச்சயமாக. வலாக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும்.
நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறான். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அவருடைய அமல்கள் பின்தள்ளி விட்டதோ, யாரை அவருடைய அமல்கள், இங்க பின்னால இருந்து பதில் வர மாட்டேங்குது, நல்லா நெருங்கி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. மஜ்லிஸ்ல நெருக்கமா உட்கார்ந்தாலே அது ஒரு பரக்கத்து. யாரை அவருடைய அமல்கள் பின்தள்ளி விட்டதோ, ஒருபோதும் அவருடைய பரம்பரை வம்சம் அவரை முன்னால் கொண்டு வராது. எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டிதான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டிதான். அல்லாஹ்வுடைய அந்த தக்வா, தக்வா என்றால் அன்பு, பாசம், பயம் கலந்த மார்க்க பிடிப்பு. அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் அதே போல பயமும் கலந்த மார்க்க பற்றுதலுக்கு தான் தக்வா என்று சொல்லப்படும். அந்த பற்றுதல் உங்களை அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய வைக்கும், பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும். அத்தகைய பற்றுதல் மார்க்க பற்றுதல் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கடமைகளில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தும், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு நம்மை தடுத்து விடும். அதான் அந்த மார்க்க பற்று, தக்வா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு, இந்த அன்புக்காக அடியார்கள் ஏங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யா அல்லாஹ், நீ என்னை பொருந்தி கொண்டால் எனக்கு போதுமானது, நீ என்னை பொருந்தி கொண்டால் எனக்கு போதுமானது, உன்னுடைய பொருத்தம் எனக்கு மிக விசாலமானது. உலகத்தில் அதிகமா சிரமப்பட்டவர்கள் நபிமார்கள். உலகத்தில் அதிகமா சிரமப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலே அதிகமாக சிரமப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை நெருக்கடிகளாக இருக்கட்டும், எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டதாக இருக்கட்டும், தங்களது தோழர்களின் படுகொலைகளாக இருக்கட்டும், இப்படியாக எல்லா வகையிலும் மிகப்பெரிய இன்னல்களுக்கு, சிரமங்களுக்கு ஆளானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வின் மீது விசாலமான உள்ளமுடையவர் யாரும் இருக்க முடியாது. அதிகமா விசாலமான உள்ளமுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. காரணம் என்ன? நல்லா புரிஞ்சுக்குங்க. யாருடைய அன்பை நீங்கள் தேடுவீர்களோ, யாருடைய அன்பை நீங்கள் தேடுவீர்களோ, யாருடைய உறவை நீங்கள் தேடுவீர்களோ, அவர்களுக்காக நீங்கள் சிரமங்களை சந்திக்க தயாராக இருப்பீர்கள். அவர்களுக்காக நீங்கள் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வதை மகிழ்ச்சியாக கருதுவீர்கள், பாக்கியமாக கருதுவீர்கள். உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லுவீங்க. எனக்கு மகிழ்ச்சிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? உண்மையான நண்பராக இருந்தா, உண்மையான நண்பராக இருந்தா தன்னுடைய நண்பருக்காக வேண்டி, யார் தனக்கு ஏதாவது சிறு வயசிலேயோ வாலிப வயசிலேயோ ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அரிய உபகாரம் செஞ்சு, அந்த உபகாரத்திற்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நன்றி உள்ள உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால், எல்லாருக்கும் வராது, ரொம்ப பேருக்கு சீக்கிரமாவே என்ன செஞ்சிருவாங்க, நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுவார்கள், மறந்து விடுவார்கள் செய்த நன்றியை. சில பேர் இருக்காங்க, ஒரு நன்றியை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவருக்கு திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அந்த நன்றியை அவருக்கு திரும்ப செய்வதற்குன்னு. அவர் ஒரு சிரமத்தில் இருப்பார், உங்களுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கும், உங்கள்கிட்டயே 100 ரூபாய் இருக்காது, ஆனா எங்கேயாவது புரட்டி கொண்டு போய் அவருக்கு 1000 ரூபாயை கொடுப்பீங்க. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி உங்களை சிரமப்படுத்தினேன்னு கவலையா இருக்கு, எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லைன்னா நான் உங்களை இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டேன்னு.
பரவாயில்லைங்க, உங்களுக்காக வேண்டியனுங்க, என் சொத்தையே வித்து கூட கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவீங்க. சேருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உலக மக்களுடைய எல்லா உபகாரங்களையும், உலக மக்களுடைய எல்லா உபகாரங்களையும், நம்முடைய தாய் தந்தையுடைய உபகாரங்கள், நம்முடைய தாய் தந்தையுடைய உபகாரம், எந்த தாய் தந்தை இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே நமக்கு நெருக்கமானவர்களோ அவர்கள் நமக்கு எதுவுமே செய்யலைனாலும் சரி, கவனிங்கம்மா, தாய் தந்தை வெறும் பெத்து மட்டும் போட்டாங்க, நம்மள எதுவுமே நமக்கு செய்யல. ஒரு கற்பனை பண்ணிக்கங்க, தாய் தந்தை வெறும் பெத்து மட்டும் நம்மள போட்டாங்க, எதுவுமே செய்யலங்க. அப்படி இருந்தாலும் உலக மக்களிலேயே அவர்கள் தான் நமக்கு அதிகமாக கருணை உள்ளவர்கள், உபகாரிகள். புரிய மாட்டேங்குது இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு. எங்க அத்தா எங்களுக்கு எங்க ஒண்ணுமே செய்யல, அவருக்கு நான் எதுக்கு செய்யணுங்கிறான், கிறுக்க செருப்பால் அடிக்கணும். எங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே கவனிக்கல அப்படிங்கிறாங்க. எல்லாம் முட்டாள்கள், மார்க்கத்தை விளங்காதவர்கள். எங்க அத்தா பெத்து போட்டு என் அம்மாவை தலா கூட்டு போயிட்டாரு, அவர் என்ன கண்டுக்கவே இல்லை, நான் எதுக்கு அவரை கண்டுக்கணுங்கிறான். முட்டாள் மடையன். இந்த உலகத்துல நீ உஜூதுல வர்றதுக்கு காரணமா இருந்தாருல, அதுவே போதும் உனக்கு. நீ உலகத்துல வர்றதுக்கு சபபா இருந்தாருல, போதும், அதுவே முடிஞ்சு போச்சு. நீ அல்லாஹ்வுக்கு அடுத்து அவருக்கு தான் நன்றி உள்ளவரா இருக்கணும். வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் எங்கேயுமே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது செய்யுங்க, குர்ஆன்ல இருக்கு. சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உபகாரம் செய்தால் நீங்க உபகாரம் செய்யுங்கள் என்றா இருக்கு குர்ஆன்ல? இல்லையே. வபில் வாலிதைனி இஹ்சானா, எந்த கண்டிஷனும் இல்லாமல் உங்களது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்களிடத்துல அன்பா மரியாதையா பேசுங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப பெற்றோர்களை விட நமக்கு உபகாரிகள் இல்ல. இந்த மாதிரி உலக மக்கள் எல்லோரும் செய்த உபகாரத்தை வைத்தாலும் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருளுக்கு சமமாகாது என்றால் அவன் தான் அர்ஹமுர் ராஹிமீன். ரஹம் करने वालों का रहीम है वो. கருணையாளர்களுக்கெல்லாம் படா மெஹர்பான், மிகப்பெரிய கருணையாளர். புரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த துன்யால நம்மளை கொண்டு வந்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது நமக்கு பெரிய அருள். வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் அருள்கள் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ், ஒரு மனிதன் உலகத்தை படைச்ச அன்னைக்கு சுஜூதுல போனான். உதாரணத்துக்கு ஒரு கற்பனை, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு உயிரை ஒரு மனிதனை வச்சிருக்கான்னு வச்சுங்க. அவன் சுஜூதுல போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். யா அல்லாஹ், என்ன நீ மூமினா ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி. கியாமத் நாள் வரைக்கும் சுஜூதுல இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் சுஜூதுல இருந்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருக்கிறான். அப்படி அவன் புகழ்ந்தாலும் அல்லாஹ்வின் நிஅமத்திற்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. இந்த ஈமானை கொண்டுதான் சொர்க்கம், எந்த சொர்க்கம் முடிவில்லாத நிஅமத்துகளை கொண்டதோ, மரணமில்லாத வாழ்க்கையை கொண்டதோ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே இருக்குமோ, அல்லாஹ்வுடைய அன்பு எங்கே இருக்குமோ, அந்த சொர்க்கம் இந்த ஈமானை கொண்டுதான் கிடைக்கும் என்றால் எவ்வளவு பெரிய நிஅமத்து பாருங்க. இந்த ஈமானுக்கு நம்ம நன்றி செலுத்தினாலே நன்றி செலுத்த முடியாது என்று இருக்கும்போது, அது போக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிச்ச நிஅமத்துகள், இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்டா ஒன்னொன்னுக்கும் எங்க போவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, கவனமா கேளுங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மன்னர். நம்ம இன்ஷா அல்லாஹ் அரஃபாத்தில் அடுத்து ஒரு ரவுண்டு போனாலும் போவோம். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். அவங்களுடைய மனைவியார் தான் 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஹாஜிகளுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்து இந்த கிங் அப்துல் அசீஸுடைய இந்த சவுதி கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த தண்ணியை தான் ஹாஜிகள் 1300 வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 70 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய ஊற்று இருக்குது. அங்கிருந்து கால்வாய் தோண்டி பாறைகளை கொண்டு வாய்க்கால் அமைத்து அரஃபா முஸ்தலிஃபா வரைக்கும், மினா வரைக்கும் அந்த தண்ணியை கொண்டு வந்து விட்டாங்க.
ஹஜ்ஜிகளுடைய 3 மாத காலத்துக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அதுல பெரிய செலவானுச்சு, சரியான செலவு. அப்ப மந்திரி சொன்னாரு, ராணியே கஜானாவே காலியா போயிடும் போல இருக்குன்னு. இவங்க சொன்னாங்க, என் சொத்தை எடுத்துக்க, என் பிள்ளைங்க சொத்தை எடுத்துக்க, எங்களுடைய குடும்ப சொத்தை ஃபுல்லா எடுத்துக்க. ஒரு கூலியாள் ஒரு தடவை கோடாரியால வெட்டுறதுக்கு 1 தீனார் காசு கூலி கேட்டாலும் கொடு அப்படின்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு தடவை கோடாலியால வெட்டுறதுக்கு 1 தீனார், இன்னைக்கு உள்ள கணக்குப்படி 260 ரூபாய் 280 ரூபான்னு வச்சுக்க. ஒரு வெட்டுக்கு 1 தீனார் கூலி கேட்டாலும் சரி, அந்த கூலியை கொடுத்து இந்த வேலையை நீ முடிச்சே ஆகணும்னு சொல்லி பகதாதுல இருந்து மந்திரியை அனுப்பி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய கொடை வள்ளலா இருப்பாங்க பாருங்க. நம்ம என்ன செய்யறோம், அள்ளிட்டு போறதுக்கு தான் பாக்குறோம், அள்ளி கொடுக்கறதுக்கு பாக்குறது இல்லை. அள்ளிட்டு சேமிச்சு வச்சு விட்டுட்டு போறதுதான். எவ்வளவு பின்னாடி அனுப்பி வச்சிருக்கிறோம் மறுமைக்காக வேண்டி, அதை பத்தி யாரும் கணக்கு போடுறது இல்லை. சேவிங்க மட்டும்தான் எங்க உலகத்துல விட்டுட்டு போற சேவிங்க கணக்கு போட்டுட்டு இருக்கிறோமே தவிர அல்லாவிடத்துல எவ்வளவு சேமிச்சோன்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறது இல்லை. சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்த? அது முடிஞ்சு. என்ன அதெல்லாம் முடிஞ்சு, தண்ணி வந்துருச்சு, போயிடுச்சு. அல்லாஹு தாலாவுடைய நிஅமத்துகள். அப்ப அந்த மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய சம்பவம் சொன்ன, அதுலதான் இந்த கோடாரி சம்பவம் வந்துச்சு. கோடாரியை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்க, மன்னர் ஹாரூன் ரஷீதை விட்டாச்சு. மன்னர் ஹாரூன் ரஷீத் உலமாக்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். முஹத்திஸுகள் ஃபுகஹாக்களால தன்னுடைய சபையை அலங்கரிச்சு வச்சிருப்பார். அப்ப ராத்திரி நேரத்தில் உலமாக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அந்த காலத்து மன்னர்கள் அப்படி, இந்த காலத்தில் அது எப்படியோ. அறிஞர்களிடத்தில் உட்கார்ந்து மார்க்க சட்டங்களை பேசிக்கிட்டு ஊருடைய நிலைமைகளை விசாரிச்சு அதுக்கு எப்படி தீர்ப்பு செய்யறது. அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற வரைக்கும் அரசர்கள் உருப்படியா இருந்தாங்க. இஸ்லாமிய மன்னர்கள் எது வரைக்கும் தங்களுடைய மந்திரிகளை அறிஞர்களாக வைத்து அறிஞர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்களோ உலகம், இஸ்லாமிய உலகம் உருப்படியா இருந்துச்சு. எப்ப அறிஞர்களை ஒதுக்கி விட்டாங்களோ அன்னைக்கே முசீபத்து ஆரம்பமாயிருச்சு. சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப இரவு நேரத்தில் அந்த காலத்தினுடைய பெரிய அறிஞர், பேர் மறந்துட்டேன், அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மன்னரும் இவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களும் பல விஷயங்களை பேசுறாங்க. அப்ப மன்னருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய அடிமையுடைய பேரை சொல்லி தண்ணி கொண்டு வாங்க. அடிமை தண்ணி கொண்டு வந்தோடனே அங்க உட்கார்ந்து இருந்த உஸ்தாது இமாம் அவங்க தண்ணி கிளாஸை பிடிங்கி கையில வச்சுக்கிட்டாங்க. சரி, அவர் ஹாரூன் ரஷீத் உலமாக்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர். சரி, உஸ்தாது எதுக்கோ ஒரு காரணத்துல தண்ணியை பிடிங்கி வச்சிருக்கிறாரு, அப்புறம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்து மன்னர், யோ என்னையே அழிச்சா, நான் கேட்ட தண்ணியை பிடிங்கி வச்சிருக்க பொத்துன்னு போட்டுருவாரு. அவர் ஒன்றும் சொல்லலை, திரும்ப பேசுறாரு, பேசிட்டே இருக்காரு. அப்புறமா உஸ்தாது, ஷேக் எனக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ நல்ல தண்ணி வரைச்சுன்னு, உஸ்தாது ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு உடனே இந்தாங்க குடிங்கிறாங்க. குடிச்சிட்டாரு. அப்புறம் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, உஸ்தாது நான் கொஞ்சம் இஸ்திஞ்சா ஒண்ணுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாப்புல. மன்னர் உட்காருங்க அப்படிங்கிறாப்புல. என்னடா இது? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப உட்காருங்க. திரும்ப 3வது, சரி இப்ப போயிட்டு வாங்கன்னு. சரி, மன்னர் போயிட்டு வந்துட்டாரு. அந்த இமாம் கேட்குறாங்க, சரி மன்னரே, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி. அதுக்கிடையில் ஒரு சொல்றேன், நீங்க படிக்கணும் இஸ்லாமிய மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை, அதுக்கு பின்னாடி வந்த எல்லா மன்னர்களுடைய வெற்றியையும் ஹாரூன் ரஷீத் உலக நாடுகளை வெற்றி கொண்டதையும் கணக்கு பார்த்தீங்கன்னா, இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு இவர் தான் மிகப்பெரிய நிலப்பரப்பை வெற்றி கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றியது. அப்ப கேட்குறாங்க, இந்த மாதிரி மன்னரே, இந்த தண்ணி குடிச்சிங்கல்ல கிளாஸ், ஒரு கிளாஸ், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை இந்த ஒரு கிளாஸ் தவிர, இதுக்கு என்ன நீங்க விலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது நான் அந்த கிளாஸ் தண்ணியை வாங்குவேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, இந்த ஒண்ணுக்கு போனீங்கல்ல, இந்த ஒண்ணுக்கு உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
இதுக்கு இப்ப நீங்க மருத்துவம் பார்க்கணும். இந்த மருத்துவத்துக்கு எங்கேயுமே மருத்துவம் கிடைக்கல. அந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. இப்ப எவ்வளவு விலை கொடுத்தாவது இதுக்கு மருத்துவம் பார்த்தாகணும். எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு விலை கொடுப்பீங்க? அவர் டக்குன்னு சொன்னாரு, என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது இதுக்கு மருத்துவம் பார்ப்பேன். அப்ப அந்த ஆலிம் சொன்னாங்க, மன்னரே, உங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு சமம் இல்லை. இந்த ஆட்சியை வச்சு நீங்க இவ்வளவு பெருமையா இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிளாஸ் நேமத்துக்கு உங்க ஆட்சியை வித்துட்டீங்க. இப்ப நீங்க தண்ணியும் குடிச்சிட்டீங்க, ஒண்ணுக்கும் போயிருச்சு, முடிஞ்சு போச்சு உங்க ஆட்சி. இனிமே அல்லாஹ்வுக்கு மறுமைக்காக நீங்க புண்ணியம் தேடிங்கன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி பாருங்க, நம்முடைய மொத்த செல்வமும் நம்ம அனுபவிக்கிற ஒரு நேமத்துக்கு, நம்ம மொத்த இபாதத் ஒண்ணுமே சமமாகாது. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இபாதத்து பண்ணோம்னா நன்றி செலுத்தவே முடியாது. அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை வணங்குறேன், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை வணங்குகிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்தில் என்ன சொன்ன? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்காக ஏங்கிதான் நம்ம இங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய ஏதோ என் மேல ஒரு கடமை, நான் முஸ்லீம், 5 கடமையில ஒரு கடமை, அப்பா இதை நிறைவேற்றிட்டா போதும்பா. தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டி சுட்டுறதால கையை விட்டுறான்னு சொல்லி, ஐயோப்பா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட என்ன வரக்கூடாது. ஏதோ ஒரு கடமை செஞ்சுட்டாப்பா போதும்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ் அவனோடு என்னை நெருக்கமாக்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹஜ். ஒரு இபாதத்து உங்களை சொல்லுங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குகிறது. அப்ப இந்த ஹஜ் என்ற வணக்கம், இதுல இபாதத் இருக்கு, இதுல சிரமங்கள் இருக்கு, இதுல செலவுகள் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, உடல் கஷ்டம் இருக்கு. இப்போ பாத்ரூம்ல போய் கியூல நிற்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மனசுக்கும் கஷ்டம், உடலுக்கும் கஷ்டம். நடக்கும் பொழுது மனசுக்கும் கஷ்டம், உடலுக்கும் கஷ்டம். எல்லாத்திலையும் இந்த கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காக, அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காக, உன்னுடைய அன்புக்காக நான் தாங்கிக்கிறேன். அல்லாஹ் எனக்கு நீ இந்த ஹஜ்ஜுக்கு வாக்களிச்ச சொர்க்கத்தை கொடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷமாயிருவான். அல்லாஹ் வில் பி ஹாப்பி, அல்லாஹ் बहुत खुश हो जाएगा, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா தௌபாவுடைய வசனம், ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يرغبوا عن رسول الله ولا أن يرغبوا عن رسول الله ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله إلا كتب لهم به عمل صالح. அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் புறப்படும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், இன்னல்கள், அதே போல வலாயக்தஉன வாதியன், நீங்க அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது எவ்வளவு தூரம் போறீங்களோ, எத்தனை பள்ளத்தாக்குகளை கடக்கின்றீர்களோ, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நற்கூலி எழுதப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நற்கூலி எழுதப்படுகிறது. நீங்க தொழுகைக்கு போறீங்கல்ல, வீட்டுல இருந்து படிக்கணும் ஹதீசுகளை படிங்க. ஒரு எட்டுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. அது சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். அது அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான். நீங்க ஊர்ல ஹஜ்ஜுக்கு புறப்பட்டதுல இருந்து வீட்டுல காலை வச்சீங்கல்ல, அதுல இருந்து திருப்பி நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் பதியப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். புரியுதா? நம்ம ஜம்ராத்துக்கு போனது வந்தது, முஸ்தலிஃபாக்கு போனது வந்தது, அங்க எதிர்பார்த்தது வச்சு எல்லாத்துக்குமே நன்மை. நம்ம பட்ட எந்த கஷ்டமும் வீணாவாது. நாளைக்கு மறுமையில சொர்க்க அந்த அமல்கள்ல, அந்த அமல்கள் தட்டுல நிற்கப்படும் பொழுது தெரியும், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கணுமே, நான் இன்னும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செஞ்சிருக்கணுமேன்னு சொல்லி. புரியுதா? அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்ம வந்த நோக்கம், நம்முடைய ஹஜ்ஜுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா, அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஆக்குவோமாக, அல்லாஹ்வுடைய பாசத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆக்குவோமாக. யா அல்லாஹ், இந்த பாவப்பட்ட அடியான், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன், மார்க்கத்தையே இன்னும் சரியா படிக்கல,
ஒரு அமலை கூட நான் உருப்படியா செய்யல, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாயே, நான் என்ன சரியா இந்த ஹஜ்ஜை கூட நான் சரியா செய்யல, இருந்தாலும் என்னை மன்னிச்சு என்னுடைய இந்த சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு நீ பொறுத்து கொண்டு என்னுடைய இந்த கஷ்டங்களை எல்லாம், இந்த சின்ன தியாகத்தை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் நீ என்னை உன்னுடைய அடியார்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள், உன்னுடைய பிரியமான அவுலியாக்களிலே நேசர்களில் ஒருவனாக நீ என்னை ஏற்றுக்கொள், எனக்கு சொர்க்கத்தை கொடு அல்லாஹ் அப்படின்னு உள்ளத்தால அல்லாஹ் மேல அன்பு வச்சு பாசம் வச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவ்வளவு நம்ம மேல பாசம் வைக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அதனாலதான் நம்ம ஒரு ஜான் போனா அவன் ஒரு முழம் வர்றான், நம்ம ஒரு முழம் போனா அவன் ஒரு கஜம் வர்றான், நம்ம நடந்து போனா அவன் ஓடி வர்றேங்கிறான். அல்லாஹ் ஹதீஸ் குதுசி, நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டிய இடம், நம்ம செஞ்ச பாவங்களை நினைத்து பார்த்து வருந்த வேண்டிய இடம். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ் எனக்கு அருள் புரிய வேண்டும், என்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரை ஈமானிலும் அமலே சாலிஹிலும் நல்ல அமல்களிலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களிலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டிய மன்றாட வேண்டிய வணக்கத்திற்கு அந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே அன்பான ஹாஜிகளே ஹஜ்ஜாக்களே, அந்த ஒரு நல்ல உணர்வுகளோடு நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். திக்ர்கள், துஆக்கள், இஸ்திக்ஃபார், தேவையான அளவு ஓய்வுக்கு பிறகு மிக மிக சுருக்கமாக நம்முடைய அவசியமான பேச்சுகளை குறைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அதற்கு போக தக்பீருடைய அந்த திக்ருடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருப்பது இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு பகல், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா 24 hours சொல்லலாம் ஹஜ் முடிய போகுது. அதனால கண்ணியத்திற்குரிய ஹாஜிகள் தங்களுடைய நேரங்களை பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த ஹஜ்ஜை உணர்வுகள் நிறைந்த ஹஜ்ஜாகவும் ஈமானும் அமல சாலிஹ் நிறைந்த ஹஜ்ஜாகவும் அல்லாஹுடைய தக்வாவையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் சம்பாதித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புடைய ஹஜ்ஜாகவும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆண் ஹாஜிகளுக்கும் பெண் ஹாஜிகளுக்கும் ஆக்கி அருள்வானாக. நாம் கேட்ட துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யாருக்கெல்லாம் நாம் துஆக்கள் கேட்டோமோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை ஏற்று அவர்களுடைய இம்மை மறுமையினுடைய தேவைகளை அழகிய முறையிலே, சிறந்த முறையிலே, ஹலாலான முறையிலே அவர்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ தகப்பலல்லாஹு மின்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.